இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அருகில் அமைச்சர் பெருமக்கள், அதே போன்று திரு டி. ராஜா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். நம் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு சமரசமற்ற போராளி திரு நல்லக்கண்ணு அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் திரு நல்லக்கண்ணு அவர்களுக்கு இரங்கல் குறிப்பு பதிவிடும்போது குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நம்முடைய நாட்டின் விடுதலைக்காக, பாட்டாளி வர்க்கத்தினுடைய நலனுக்காக தம் இனிய வாழ்வுடைய பெரும் பகுதியை ஈகம் செய்த தியாக பெருஞ்செலீர் அப்படின்னுமே குறிப்பிட்டிருந்தார். நிறைய விஷயங்கள் எப்பயுமே திரு நல்லக்கண்ணு அவர்களிடம் ஒரு நல்ல ஒரு புரிதலோட, நல்ல ஒரு ஒற்றுமையோடு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பழகி வந்ததை நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருக்குமே பிடித்த ஒரு தலைவர் திரு நல்லக்கண்ணு அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகள். அருகில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். ராசா உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக திரு நல்லக்கண்ணு அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் இவை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணு.